என்ன இந்த நேரத்துல? ஏன் தப்பான நேரத்துல ஃபோன் பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்ல, இவ்ளோ நேரம் சார் கூட தானே இருந்துட்டு வரேன். அப்புறம் என்னவா? அது ஒண்ணும் இல்ல கவி, நீ இல்லாம எல்லாமே வெறுமையா இருக்கு. என்னது எருமையாவா? ஏய், வெத்தா இருக்குன்னு சொன்னேன். நான் இருந்தா மட்டும் Black and white கூட கலரா தெரியும். ஏய் சும்மா இஷ்டத்துக்கு அள்ளி விடாத. சத்தியமா கவி. அப்புறம் கவிதா, தேனே, எங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும்? சார், நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணம் வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்களாம். அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்களாமே. யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ரொம்ப அனுபவமோ? மத்தவங்கள விடு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வச்சுப்ப? முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல வச்சுக்கணுமா? ஏய் பிச்சிடுவேன் பிச்சு. உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மார்க்கமா இருக்கு. நீ சரி வர மாட்ட. போனை வை. ஏ இரு இரு, நான் என்னைக்காவது உன்கிட்ட தப்பா பேசிருக்கேனா? அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப டீசென்ட். டபுள் மீனிங் இல்ல, டார்ச்சர் இல்ல. சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே, வருத்தப்படுற மாதிரில இருக்கு. உடனே நானும் பேசுறேன்னு ட்ரை பண்ணாத, அது உனக்கு வராது. ஏன்னா நீ அவ்வளோ நல்லவன். தேங்க்யூ தேங்க்யூ. சரி அதெல்லாம் ஓகே, கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணாத. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், கதை முடிஞ்சது. என்ன செய்வாரா? அதெல்லாம் இப்போ பேசாத. எப்படியாவது அப்பா கிட்ட நம்ம மேரேஜுக்கு ஓகே வாங்கணும். அதுக்கப்புறம் தான் எதை பத்தியுமே பேச முடியும். ஓகே, டாபிக் ரொம்ப சீரியஸா போகுது. அதனால நீ ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமா பேசு. ஓகே பை. பை. அது வந்துப்பா. வாய் மூடு. இப்ப எதுக்கு அழற? பார்க்லயும் பீச்லயும் துப்பட்டாவை முகத்துல சுத்திக்கிட்டு பொண்ணுங்களும் பையனுங்களுமா திரியிறாங்க. அத பாக்குற எல்லா அப்பனுமே நம்ம பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு நம்புறாங்க. அந்த அப்பன்ல நானும் ஒருத்தன். எத்தனை பேரை பார்த்தாலும் என் பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். என் மேலதான் தப்பு. கல்யாண வயசுல இருக்க பொண்ணுங்களை நான் இப்படி நம்பி இருக்க கூடாது. சாரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. மன்னிச்சிடுறேன். இனிமே அந்த பையனை பார்க்காம பேசாம இருந்துருவியா? சொல்லுமா, உன்னால அப்படி இருக்க முடியுமா? முடியும்பா. நிஜமாவா சொல்ற? சத்தியமாப்பா. யார் அந்த பையன்? ஒரு வீட்டுக்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறேன்லப்பா, அவங்க வீட்ல இருக்க சஞ்சய்னு பேரு. அவங்க அம்மா அப்பா கூட இது தெரியும்பா. அவங்க எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் நான் சொன்னதுக்கு அந்த பையனை தூக்கி போட்டுருவேன்னு சொன்ன. சத்தியமா தூக்கி போட்டுருவேன்பா. அப்புறம் வேலைக்கு அவங்க வீட்டுக்கு தானே போனோம். நான் வேலைக்கே போகலப்பா. இதுக்கு மேல நீ கண்டிப்பா வேலைக்கு போக வேண்டாம். சரிப்பா. அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லு. உங்களை பிரிக்கிற பாவம் எனக்கு எதுக்குமா? இப்ப கூட நான் அவங்க யாரு என்னன்னு கேட்கல. என் பொண்ணு ஒரு தப்பான பையனை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க அப்பா அம்மா வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். சரிப்பா.
சொல்லு கவிதா. சஞ்சய், நாம இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா. அத எங்க அப்பா கேட்டுட்டாரு. ஐயோ, இதுக்கு இவ்ளோ பெரிய ரியாக்ஷன் தேவையே இல்ல. ஏன்? ஏன்னா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏய், என்ன சொல்ற? நிஜமாவா? சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? உண்மையை சொல்லு கவிதா, நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்லலையே. ஏய், இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? நிஜமா தான் சொல்றேன். அப்படியா? இரு, அப்ப உங்க மாமியார்ட்ட சொல்லிரு. ஏய் சஞ்சய், இரு 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 ஒரு நிமிஷம். சொல்றல. மா, உங்க மருமக பேசுறா. என்னடா? பேசுமா. அம்மாடி கவிதா, அத்தை, சொல்லுமா. அது அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நிஜமாவா சொல்ற? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு நிமிஷம் இரு, உன் மாமனார் கிட்ட கொடுக்குறேன், பேசு. அத்தை, அத்தை, இருங்க. பேசுங்க. என்ன மருமக பேசுற, பேசுப்பா. பேசுங்க. அட பேசுங்க. என்ன கவிதா அப்பா என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்களை வீட்டுக்கு வந்து பேச சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா. உடனே அந்த வேலையை நான் பாக்குறேன். சின்னஞ்சிறுசுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? நீ கவலைப்படாத, நான் உங்க அப்பா கிட்ட நல்ல விதமா பேசுறேன். தேங்க்ஸ் அங்கிள், நான் வச்சிடுறேன். ஆ, என்னங்க சொன்னா? ஏன் நீ என்ன பேசுன? அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷத்துல கையும் வரல, காலும் ஓடலங்க. நல்ல நாளா பார்த்து வீட்டுல வந்து பேச சொன்னாராம். மாடி, நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் வசந்தா. ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எங்கெங்க முடிஞ்சது? ஏன், என்னாச்சு? ஏங்க, அந்த வீட்ல தான் ஒருத்தி நந்தி மாதிரி இருக்காளே, அத மறந்துட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா எப்படிங்க? அவ எப்படியும் இதை நடக்க விடாம பண்ணணும்னு பாப்பால. இங்க பாருமா, அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க சொல்லு. இந்த தடவை ஏதாவது நடந்துச்சு, சத்தியமா நான் கொலையே பண்ணிடுவேன். டேய், என்ன பேச்சு இதெல்லாம்? நான் எதுக்கு இருக்கேன்? கொஞ்சம் அமைதியா இரு. அவன் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்லங்க. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியா தாலி கட்டுற நேரத்துல வந்து குறுக்க நிப்பாளே. அதுக்காக இவனை போய் கொலை பண்ண சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. சுந்தரி அந்த வீட்ல இருக்கிறப்போ நாம எப்படிங்க அங்க போய் சம்பந்தம் பேசுறது? நாம அங்க போறப்ப அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. போதுமா? என்ன பண்ண போறீங்க? என்னமோ பண்ற, கொஞ்சம் யோசிக்க விட. பாத்தீங்களா, உங்க அண்ணியார பத்தி பேசினாலே சண்டை வருது. அப்படி ஒரு விளங்காத மூஞ்சி அந்த மகாலட்சுமிக்கு. மா, அப்பா தான் சொல்றாருல, அவரை கொஞ்சம் யோசிக்க விடுமா. நல்லா யோசிக்கட்டும்டா. ஆனா இந்த தடவை மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, வேற யாரும் வேண்டாம், நானே அவளை கொன்னுடுவேன். அப்பா, நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீ விடு சஞ்சய், நான் பாத்துக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. அம்மா, அம்மா. என்னம்மா? இது வந்துச்சுமா. உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா என்ன இருக்கேன். சரியா? வாங்க வாங்க வாமா. உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ளை. உட்காருங்க. உட்காருமா. தண்ணி குடுமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இந்தாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா சூர்யா? ஏய்
என்னமோ அவங்க கிட்ட பேசாத மாதிரியே கேக்குற. அதான் டெய்லி அவங்க கூட போன்ல வறுகடலை போட்டுட்டு தானே இருக்க. ம்? ஏய் பேசாம இருக்க மாட்டியா? பாரு என் மருமக எப்படி வைக்கப்படுறான்னு. கேக்குறாருல்லம்மா, சொல்லு. அண்ணி, நீங்க எதுவுமே சொல்லலன்னா இவங்க இருந்து போக மாட்டான். உண்மையை சொல்லணும்னா நாங்க இங்க வரதுக்கு எந்த காரணமும் இல்ல. அண்ணன் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறான். உங்களை பார்த்துட்டு போகணும்னு ஒரே அடம். அதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். குட்டி எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு வாமா. அண்ணி நில்லுங்க. இவன் உங்களை பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்றேன். நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா எப்படி? அப்புறம் இவன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழுவான் அண்ணி. கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ எதுக்கு அவனை வம்புக்கு இழுக்கிற? அதனால என்னம்மா? சூர்யா நீ வா, இப்படி வந்து உட்காரு. இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க வரும்போதுதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். வா வா வாங்க அண்ணி. வாமா, கூப்பிடுறாங்கல்ல. வந்தீங்க உட்காரு. சம்பந்திமா, எங்களுக்கு நிக்க நேரம் இல்ல, அவ்வளவு வேலை இருக்கு. கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும்ல, அதான் உங்களுக்கு எப்ப டைம் இருக்குன்னு கேட்டு போலான்னு வந்தோம். எப்ப வரணும் நீங்க சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். அப்படி இல்ல, நீங்களும் கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அதான். புடவை எடுக்கிறத விட வேற என்னங்க முக்கியமான வேலை இருக்கு? அப்போ நாளைக்கே புடவை எடுத்துடலாமா? எடுத்துட்டு வந்துடலாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஐயோ, என்னங்க இது, வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல சம்பந்தி, உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு சுத்தமா டைமே இல்ல. இவன் வேற ஊருக்கு போறானா, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கல்யாணம் முடியற வரைக்கும் மூச்சு விட கூட எங்களுக்கு நேரம் கிடைக்குமானே தெரியல. சரி, நாங்க கிளம்புறோம். வரேன் மதி. சரிங்க. சரி சூர்யா, நாங்க கிளம்புறோம்மா. சம்பந்தியம்மா, நாங்க வரோம். வாங்க. ஒரு நிமிஷம். எடுத்துக்கங்க. வரேம்மா, வரேங்க. வரோம் வரேன் அண்ணி. சூர்யா. வரேன் சூர்யா, வரேங்க அத்தை. பாருமா, அவங்க பரபரன்னு கல்யாண வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மதி. ஆமான்னு சொல்லிட்டா சரியாயிடுமா? பொண்ணு வீட்டுக்காரங்க நாம தான் கல்யாண வேலையில ஃபாஸ்டா இருக்கணும். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. என்ன மதி என்ன திட்டுற? பின்ன நீ இப்படி இருந்தா திட்டாம என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? முதல்ல தேவையில்லாத விஷயத்த பண்றத நிப்பாட்டு. வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம உன்னை யார் போலீஸ்ல போய் பொய்யா கேஸ் கொடுக்க சொன்னது? இல்லம்மா, பாவம் அந்த பொண்ணு பத்மினி. அப்ப உனக்கு யாருமா பாவம் பாக்குறது? கல்யாணம் பக்கத்துல வந்துருச்சு. உன் மகன் கல்யாணத்துக்கு வராம இருந்தா பரவாயில்லையா? ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? தேவையில்லாம நீ பண்ண காரியத்தினால இப்ப நடராஜ் கோச்சிட்டு போயிட்டான். அவங்க மாமியார் வீட்டுல என்னடா காரணம் கிடைக்கும்னு ஏற்கனவே காத்துட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்பவே போய் அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. எப்படி மதி? நாமளே கொடுத்துட்டு நாமளே எப்படி? மா சொன்னா கேளுமா. இல்ல மதி, மா, அது கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா?
நடக்கணும். அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் பேசு. நீயே சூர்யா வாழ்க்கையை கெடுத்துறாத. ஏமா அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஐயா, என்னம்மா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்கய்யா. அம்மா வந்துட்டீங்களா? பால் காய்ச்சின உடனே எனக்கு ஒரு காஃபி போட்டு தர இதோ முடியுமா? உடனே போட்டு கொண்டு வரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தை எனக்கு கிடைச்சிருக்காது. இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. மா, என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா. ஏம்மா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல, ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். தயக்கமா இருக்கு. இத பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் மனசுல பட்டுச்சுன்னா உடனே கேட்டுறணும். என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. இல்ல, அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இல்ல, வேண்டாம்மா. இல்ல, நீங்க இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா, ஐயோ, வேணாம்மா. கவிதா, அப்பா, கவிதா சொன்ன. அப்பா, அம்மா, அப்பா. கவிதா. என்னம்மா? சுந்தரி அம்மா ஏதோ உங்ககிட்ட கேட்கணுமா? கேக்குறதுக்கு தங்கிட்டு நிக்கிறாங்க. என்னம்மா? வாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லைங்கய்யா. தயங்காம சொல்லுங்க, என்ன? வீட்ல பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஓ, பணம் ஏதாவது வேணுமா? ஐயோ, இல்லங்க. பின்ன ஒண்ணு இல்ல. என் சம்பந்தியும் பத்மினி மாமியாரும் உசுருக்கு உசுரா பழகினவங்க. அவங்க என் பையன்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என் பையன் என் மூத்த பொண்ணு நான் கேஸ் கொடுத்தது தப்புன்னு திட்டுறாங்க ஐயா.